ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பூஜா கூட பார்டர் டிசைனில் செக்குடு டைப்பில் ஃப்ளார் டிசைனில் நான் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. சுற்றியும் நான் சுற்றியும் பூ போட்டிருக்கிறேன். மொத்தம் 12 ஃப்ளார் வந்திருக்கு. 6 பக்கத்துக்கு இங்கே 2 இங்கே 2ன்னு மொத்தம் 6 பக்கத்துக்கு 12 ஃப்ளார் வந்திருக்கு. கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சுற்றியும் அதே மாதிரி நான் பேஸ் ஸ்டார்ட் பண்ணது ஸ்கை ப்ளூ கலரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் 6.25 அடியில் 6 ஒயர் எடுத்திருக்கேன். 2 ஒயரை எடுத்து பாக்ஸ் நாட் போட்டு இந்த மாதிரி ஸ்டார் போட்டு அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி குறுக்கு ஒயர் வரும், அதை எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போடணும். சுற்றியும் போட்டு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் 12 ஒயர்ஸ் 5.25 அடியில் எடுத்துக்கணும். அந்த ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இங்கேயும், செகண்ட் ஒயர் எடுத்து இங்கேயும் பாக்ஸ் நாட் போட்டு இந்த மாதிரி இந்த பாக்ஸ் நாட் போட்டிங்கன்னா இந்த பக்கம் 2 ஒயர் கிராஸ் ஆகும், அதுக்கு ஒரு நாட்டும். அப்புறமாடி இங்கே வர ஒயரை வச்சு இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு இந்த ஸ்கை ப்ளூவோட நிறுத்திடுங்க. அதே மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் 12 ஒயர் எடுத்தோமா 5.25 அடியில், அந்த ஒயர் எடுத்து அட்டாச் பண்ணி போட்டு முடிச்சிடுங்க. போட்டுட்டு செகண்ட் செட் ஆஃப் 12 ஒயர்ஸ் 5 அடியில் எடுத்துக்கோங்க. 5 அடியில் எடுத்து நம்ம இங்கே முடிச்சல்லவா, இந்த பக்கம் கிராஸ் ஆகும், இந்த பக்கம் கிராஸ் ஆகும். மொத்தம் 2 ஒயர் கிராஸ் ஆகும். அதில் நீங்கள் இங்கே ஒரு ஒயரும் இங்கே ஒரு ஒயரும் அட்டாச் பண்ணணும். 5 அடியில் எடுத்தது சரிங்களா. அதே மாதிரி சுற்றியும் அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிட்டு இந்த மாதிரி கால் போட்டுக்குங்க. மொத்தம் நமக்கு 12 கால் கிடைக்கும் சரிங்களா. இங்கே இதோட இங்கே முடிஞ்சிருக்கும். இங்கே இது ஃபுல்லாகவே இங்கே அட்டாச் பண்ண ஒயர்லேருந்து லைன் கிராஸ் ஆகும். எங்கெங்கே கிராஸ் ஆகுதோ அதெல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி நாட் போடுங்க. சுற்றியும் இந்த மாதிரி நாட் போட்டு இந்த மாதிரி பார்டர் டிசைன் வரும். பார்டர் டிசைன் வர வரைக்கும் நீங்கள் போட்டுருங்க. போட்டு இந்த ஸ்கை ப்ளூ கலர் நாட்டோட நிறுத்திடணும். பார்டர் டிசைன் வந்த பிறகு அதுக்கு மேலே நீங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு தான் இந்த லைன் போடணும். நீங்கள் இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி பார்டர் டிசைன் வர மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறமாடி பார்டர் டிசைனுக்கு அப்புறம் இங்கே 2 பக்கமும் ஒயர் கிராஸ் ஆகும். அதில் பாருங்கள் மொத்தமாக இதில் இந்த பக்கம் 4, இங்கே ஒரு 3, 7, 8, 9, 10 நாட் மட்டும் இங்கே போடணும். இந்த நாட்டுக்கு ஈக்குவலாக வர மாதிரி நீங்கள் இங்கே நாட் போடணும். அதே மாதிரி சுற்றியும் போட்டுருங்க. போட்டுட்டு பார்டர் டிசைன் இந்த மாதிரி செக்குடு டைப்பில் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இங்கே எந்த கலர் எடுக்கிறோமோ அந்த கலரில் இங்கே ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி 2 லைன் நான் ஸ்கை ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். போட்டு நெக்ஸ்ட்டு 3 லைன் பிங்க் கலரில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்கை ப்ளூ கலர், நெக்ஸ்ட்டு 3 லைன் பிங்க் கலர். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்கை ப்ளூ கலரில் போட்டிருக்கிறேன். ஒரு லைன் உள்கூடு ஒயர் சொருகிறதுக்காக நான் பிங்க் கலரில் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்கை ப்ளூ கலரில் கண்டினியூ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்புறம் நான் ஃப்ளார் ஸ்கை ப்ளூ கலர்லேயே போட்டேன். ஏன்னா பிங்க் கலர் இங்கே இருக்கிறனால ஸ்கை ப்ளூ கலரில் போட்டால் தான் உங்களுக்கு ஃப்ளார் தனியாக தெரியும். அதனால தான். இங்கே பாருங்கள் எனக்கு இந்த கூட எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி செக்குடு டைப்பில் பேஸ்கட் டைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பூஜா கூட எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.